வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பரோட 7 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் காப்பர் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 317 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா காப்பர் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது வந்து மார்க்கெட் சரிவை சந்தித்து 313 வரைக்கும் வந்து 313 பக்கமாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக அமைஞ்சிருந்தது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 314லேருந்து 13க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்து 306 வரைக்கும் வரலாம் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. ஆனால் ஒரே விஷயந்தான் ஸ்டாப் லாஸ் ஜோன். இப்போ 312க்கு கீழே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்க சமயத்தில் 316 ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். ஆனால் இதுக்கு நடுவில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் 322 தான் ஸ்டாப் லாஸ் ஜோனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜாக்கிரதையாக ட்ரிப் பண்ண நினைக்கிறவங்க 316 வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இது பக்கமாக செல் பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ் குறையும். இல்லைன்னா 318 தான் அதிகபட்சமாக கம்மியாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம்னு நினச்சா 318. ஆனால் அட்வைசபிள் 322 வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது தான் அட்வைசபிள். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.